அனைவருக்கும் வணக்கம். சென்னை மெட்ரோவில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற டிஜிட்டல் ஸ்டோர் வேல்யூ பாஸ் எப்படி யூஸ் பண்ணணும் தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் சென்னை மெட்ரோவோட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ண பிறகு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பேஜ் வரும். இந்த ஃபஸ்ட்டு பேஜில் க்ரீன் கலர் ஐகான் இருக்குது, CMRL SVPன்னு போட்டிருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் இந்த பைபாஸ்னு அந்த ஆப்ஷன் காட்டும். இதில் நீங்கள் பைபாஸை கிளிக் பண்ணணும். பைபாஸ் கிளிக் பண்ணோடனே இந்த ஆப்ஷன் காட்டும். அதில் அந்த ஸ்டோர் வேல்யூ பாஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணுன்னு கேட்கும். நான் 100 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணுறேன். அது மாதிரி 200, 500, மேக்ஸிமம் 1000 வரைக்கும் நீங்கள் பண்ண முடியும். அதை கிளிக் பண்ண பிறகு பேமெண்ட் மெத்தட் காட்டும். நான் பில் டெஸ்க் தான் கிளிக் பண்ண பிறகு நீங்கள் எய்தர் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இல்லை நெட் பேங்கிங், UPI பேமெண்ட் மூலமாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நான் 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண பிறகு இந்த ஆப்ஷன் காட்டும். அதில் வியூ QR கோடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பாஸ் ஃபோனில் டவுன்லோட் ஆகிடும். இது உங்களுக்கு டிக்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த QR டிக்கெட்டை பயன்படுத்தி மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்க அந்த ஆட்டோமேட்டிக் ஃபேர் கலெக்ஷன் கேட்டில் ஸ்கேன் பண்ணி மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம். தேவைப்படும் போது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கையில் கார்டு எடுத்துகிட்டு போனால் அவசியம் கிடையாது. உங்கள் ஃபோன்லேயே ஜஸ்ட்டு மெட்ரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த சென்னை மெட்ரோ SVP பாஸை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் மெட்ரோ ட்ராவல் கார்டு எடுத்துன்னு போகலன்னா இந்த சென்னை மெட்ரோ ஆப் SVP பாஸை யூஸ் பண்ணி மெட்ரோவில் பயணம் செய்யலாம். மெட்ரோ ஸ்டேஷன் பார்க்கிங்லேயும் இந்த QR கோடை பயன்படுத்தி நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த டிஜிட்டல் ஸ்டோர் வேல்யூ பாஸ் QR டிக்கெட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இது நான் எக்ஸாம்பிளுக்கு செப்டம்பர் 2 இந்த வீடியோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். அதில் நீங்கள் பார்க்கலாம். நான் எடுத்த பாஸ் செப்டம்பர் 2 நைட்டு 11:59 வரைக்கும் தான் வேலிடுன்னு காமிச்சிருக்கு. எதனாலனா டெய்லியுமே QR கோடு மாறுங்க. உதாரணத்துக்கு நான் செப்டம்பர் 2 இந்த QR கோடு டவுன்லோட் பண்ணேன்னா நான் செப்டம்பர் 2 மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இந்த QR கோடு பாஸை. அடுத்த நாள் செப்டம்பர் 3 பயன்படுத்த முடியாது. செப்டம்பர் 3 நீங்கள் மெட்ரோவில் பயணம் செய்யணுன்னா தனியாக அந்த நாளைக்கான QR கோடு பாஸை டவுன்லோட் பண்ணிக்கணும். சேம் ப்ராசஸ் தான். சென்னை மெட்ரோ ஆப்பை ஓப்பன் பண்ணி CMRL SVP பாஸ் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ QR கோடுன்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செப்டம்பர் 3 QR கோடு பாஸ் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் ஆகிடும். அந்த பாஸை பயன்படுத்தி செப்டம்பர் 3 நீங்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த நாள் பயணம் செய்யணுன்னா புது QR கோடு பாஸ் தான் டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த QR கோட் பாஸ் செப்டம்பர் 2 வரைக்கும் தான் செல்லும். இப்போது அடுத்த நாள் செப்டம்பர் 3 QR கோட் பாஸ் டவுன்லோட் பண்ண இந்த பாஸ் செப்டம்பர் 3 மட்டும் தான் செல்லும். அதே மாதிரி தான் நீங்கள் எந்தெந்த நாளைக்கு ட்ராவல் பண்ணீங்களோ தனியாக நீங்கள் அந்த சென்னை மெட்ரோ ஆப் ஓப்பன் பண்ணி QR கோட் பாஸ் யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ண முடியும். ஒரு நாளைக்கும் டெய்லியுமே அந்த QR கோடு மாறும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. நேற்று யூஸ் பண்ண QR கோட் பாஸை யூஸ் பண்ணி அடுத்த நாள் ட்ராவல் பண்ண முடியாது. அடுத்த நாளைக்கு நீங்கள் புதுசாக தான் QR கோட் பாஸ் டவுன்லோட் பண்ணணும். ஹோப் இந்த SVP பாஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.